முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இந்தியாவில் இன்றைக்கு மாநில சுயாட்சி என்று குரல் கொடுக்கிற, தங்கள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்குகின்ற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒரு சிறந்த வாழ்த்தரங்கமாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருச்சி மாநகரைச் சேர்ந்த மாநகர, நகர, பேரூர் பெருந்தலைவர்கள், கிழக்கு மாநகரம், திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்வின் சிறப்புக்கு காரணமாகவும் இந்த விழாவில் வாழ்த்துரையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளருமான அன்பு தம்பி அன்பை பொய்யாமொழி அவர்கள். அவர் பேர் மகேஷ் பொய்யாமொழிங்கிறது வரமாட்டேங்குது. எப்பொழுதும் அவருடைய பெயர் பொய்யாமொழியாகவே சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பொய்யாமொழி என்பது வள்ளுவருக்கு வைத்த பெயர், வள்ளுவருடைய சிறப்பு பெயர். அதனால்தான் அந்த பெயரை திராவிட இயக்க குடும்பங்கள் சூட்டிக் கொண்டன. அந்த பெயருக்கும் வரலாறு இருக்கிறது, நம்முடைய அமைச்சருக்கும் ஒரு வரலாறு காத்திருக்கிறது. இந்த விழாவில் உரையாற்றி சென்ற மனிதவளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்கள், இங்கு வரவேற்புரையாற்றிய நகராட்சியினுடைய துணைத் தலைவர் முத்துலட்சுமி அவர்கள், மற்றும் இங்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு அழைத்து பாராட்டிய நகர்மன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெண்கள் பெயரை முன்னிலையாக ஒரு அழைப்பில் பார்க்கறது இது முதல் முறை. மேடையில் சரி பகுதி பெண்களுக்கு கொடுத்திருப்பதும் மிகச் சிறப்பு. இவற்றோடு இங்கு கூடியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்கள், திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உள்ளிட்ட கழக தோழர்கள், வந்திருக்கின்ற சனிக்கிழமை மாலை இந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற சாதனை பெண்களாகிய கல்லூரி மாணவிகள், இங்கு உரையாற்றவிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மருத்துவர் ஷர்மிளா அவர்கள், உரையாற்றவிருக்கின்ற மாணவ தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா, பிறந்த நாள் விழா. இந்த விழாவில் இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது, பேசுறதுக்கு நேரம் குறைவு, ரொம்ப பேச வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகலைன்னா, கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்? உங்கள் அம்மா வயிற்றுல ஒரு கேஸ் அடுப்பை வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா? வெளியில் போன பொண்ணு 7 மணி 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரலன்னா நம்ம அம்மா வயிற்றுலலாம் நெருப்பு கட்டியிருக்கோம். அதனால் நீங்கள்லாம் நெருப்பில் பிறந்தவர்கள். ஏன் நெருப்பு கட்டி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு காரணம் இருக்குது. நான் அம்மாவெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், அவங்களுக்கு பயம். ஏன்? யார் என்ன வம்பு பண்ணுறானோ, நம்ம பொண்ணு எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்குமா, கவலை நியாயம் தானே, அதனால தான் பயப்படுறாங்க. ஆனால் நம்ம அம்மாவுக்கு ஒன்று தெரியாது, உங்கள் தம்பியும் 8 மணிக்கு வீட்டுக்கு வரல, உங்கள் அண்ணன் 8 மணிக்கு வீட்டுக்கு வரல. அப்போ அப்பா அம்மா என்ன நினைக்கணும்? நம்ம பையன் எந்த பொண்ணை வம்பு பண்ணுறானோ, யார் வீட்டு பொண்ணை கலாட்டா பண்ணுறானோ. டேய் 8 மணி ஆச்சு, யாருக்காவது மெசேஜ் வருதா, ஃபோன் வருதா, எங்கே இருக்கன்னு கேட்குறோமா? வீட்டில் வளர்கிற பையனை எங்கே இருக்கன்னு கேட்காம வெளியில் போன பொண்ணு பாதுகாப்பாக இருக்க முடியுமா? முடியாதுன்னு சொன்னவருக்கு பெயர் தந்தை பெரியார். தம்பிங்களா, திரும்ப திரும்ப பெண்களுக்கே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்களுக்கு
ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப வசதியாக சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க. சுடிதார் இன்னும் ஜீன்ஸ் கூட போடலாம், தப்பு இல்லை. பேண்ட் ஷர்ட் போடுங்க, வசதியாக போடுங்க. நம்ம மருத்துவர் ஷர்மிளா அவங்க வந்திருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி உடையில் தான் வந்திருக்காங்க. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது சுடிதார் போட்டால் பெரிய கேரக்டர். பாருடா, சுடிதார் போட்டாலே பெரிய புரட்சி. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த உடை மாற்றம் இன்னைக்கு எளிதாக வந்துருச்சு. நாங்கள்லாம் சொல்லுவோம், எங்களுக்கெல்லாம் தலைக்கு தினம் எண்ணெய் தடவணும், தினம் எண்ணெய் தடவணும், தலையை பின்னணும், அப்படிதான் இருக்கணும். நானே என் தலைமுடியை வெட்டிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். யாரை நினச்சி? செத்து போன எங்கள் அம்மாவை நினச்சி, செத்து போன எங்கள் அம்மாவை நினச்சி பயப்படுவேன். ஏன்னா நேர் வாக்கு தான் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சொல்ல முடியும், சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, இதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? செய்கிறீங்களா? காலேஜுக்கு போகிறது ஒரு காலத்தில் நினச்சாங்களாம், பொம்பளைக்கு படிப்பு சொல்லக்கூடாது, படித்தா என்ன செய்வாங்கன்னா லவ் லெட்டர் எழுதிடுவாங்க. அதுக்காகவே படிப்பு சொல்லி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிக்க வந்துட்டீங்க. படிக்கிறது மட்டுமல்ல, நான் இந்த விழாவில் அமைச்சர் இருக்கிறாருங்கிறதுக்காக சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி. சமீபத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பல அரசு பள்ளி குழந்தைகள், மாணவர்கள், பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சென்னையில் பயிற்சி எடுக்கிறாங்க. என்ன பயிற்சி எடுக்கிறாங்க? ஆங்கில பயிற்சி எடுக்கிறாங்க. IELTS அப்படின்னு ஒரு தேர்வு. அந்த தேர்வை எழுதி அரசு பள்ளி குழந்தைகள் என்ன படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் எவ்வளவு தூரம் நம்ம கல்வித்துறை முன்னேறி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டம் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த பிள்ளைங்க பயிற்சி எடுத்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. இவ்வளவு வளர்ந்துட்டோம். ஆனாலும் இங்கே இருக்கிற மாணவிகள் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத சீரியஸாக கேட்கணும். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதே பெருசு, அதுக்கே உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும், பாராட்டு கொடுக்கணும். சரி, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு போகணும்ல, தெரிஞ்சுக்கணும். அந்த ஒன்று மட்டும் சொல்லணும். நல்லா படிங்க, மேலே படிங்க, வேலைக்கு போங்க. இதுக்கு நடுவில் காதல் கீதல் வரும் வந்தால் தான் வயசு இல்லையா? ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் படித்து உங்கள் கையில் ஒரு பொருளாதார பாதுகாப்பு வர்ற வரைக்கும் ஒத்தி வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. பத்திரமா உங்கள் படிப்பை முதன்மையாக கொள்ளுங்கள். ஏன்னா நாங்களும் பஸ்ஸில் போயிருக்கோம், நாங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். வாழ்க்கையில் சில பேருக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த சில பேர் யாருன்னா, அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற தோழி ஒன்று இருக்கு பாருங்க. இந்த தோழிகளுடைய ரோல் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் பார்க்குறேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கு, நிறைய பசங்க ஏறுறாங்க, ஓடி வந்து தான் ஏறுவாங்க. அவங்க அடுத்து ஒலிம்பிக்கு தான் போகணும், அவ்வளோ ஓட்டம். பஸ்ஸில் ஏறுற பையன் இந்த ஜன்னல் ஓரமாக இருக்க பொண்ணுக்கிட்ட இந்த புத்தகத்தை அப்படி கொடுக்குறான். அந்த பொண்ணு தான் அங்கே இருந்துச்சு. அங்கே ஒரு தாத்தா இருந்தால் கூட அவன் புத்தகத்தை கொடுத்துருப்பான். அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே இந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கிச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த பக்கத்தில் இருந்த தோழி இருக்குல்ல,
நாள் அந்த பையன் பார்க்கல, இந்த பொண்ணு. அப்பதான் பஸ்ஸில் பாட்டு போடுறாரு, கண்கள் இரண்டால் சரியா? அப்பதான் அந்த பையனும் பார்க்குறான், ஓ என்னடா ஒரு புத்தகத்தை கொடுத்ததுக்கே இந்த பார்வையா, பார்க்காதடி ஏய் பார்க்காதடி. அதான் அவனுக்குதே தெரியுமே. முடிஞ்சு போச்சா? ஒரே வாரம் அந்த பக்கம் நின்று பேசுகிறாங்க. அடுத்தது பொண்ணு கையில் ஃபோன் இல்லை. அடுத்த வாரம் ஒரு செல்ஃபோன் வருது. ஏது? அன்பளிப்பு. ஃபோன் எங்கே இருக்கு? போர்வைக்குள்ளே இருக்கு. அடுத்த ஒரே வாரம் டேய் புருஷா, ஒரே வாரம் ப்ரமோஷன் பாருங்க. சொல்லிடி பொண்டாட்டி. அவர் அடுத்த வாரம் இதான் ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப முக்கியமான காட்சி. கவனிச்சுக்கங்க. ஏய் மரியாதை, அன்பு ரொம்ப ஆயிடுச்சா? ஏய் எங்க இருக்க? வீட்டில். வேற யார் இருக்கா? யாரும் இல்லை. நீ மட்டுமா? நான் ஒன்று சொல்லுவேன், செய்வியா? சொல்லு. ஒரு ஃபோட்டோ அனுப்பு. ஃபோட்டோ உடனே இவங்க எப்படி ஃபோட்டோ? சீ பைத்தியம், இதெல்லாம் என்னடா இப்படி யாரும் நம்ம வாட்ஸ்அப்பை படித்த மாதிரியே இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கேஸில் வந்த வாட்ஸ்அப்புமா, கோர்ட்டு கேஸுக்கு வர்ற வாட்ஸ்அப். சீ பைத்தியம். ஏன் இந்த ஃபோட்டோவா கேட்டேன்? வேற எந்த ஃபோட்டோ வேணும்? இப்படி இப்படி அனுப்பு. அடுத்தது ரொம்ப ரொம்ப கவனம். பாப்பா சிரிக்காதீங்க. நடந்தது. ஐயோ மாட்டேன். ஏன்? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கிற வரைக்கும் சரி. அடுத்த வசனம் என்னன்னா, ஏன் என்னை நம்பலையா? என்னை நம்பலையான்னு ஒருத்தன் கேட்டா அவனை நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஆமாடா உன்னை நம்பல, இதோட வச்சிருன்னு முடிச்சுட்டா நீங்க தப்பிச்சிங்க. ஐயோ நம்ம இந்த போட்டோவை அனுப்பலைன்னா நாளைக்கு அவன் நம்மளை பார்க்காம போயிடுவான்னா அவன் இன்னைக்கே பார்க்காம போகட்டும். அந்த போட்டோவை அனுப்பி அடுத்த நாள் அந்த போட்டோவை காட்டி, இங்கே நீ வரலைன்னா இந்த போட்டோ பிரிண்ட் ஆகும். அங்கே போனப்புறம் போட்டோ வீடியோ ஆகுது. வீடியோ அடுத்து என்ன ஆயிருக்கு தெரியுமா? வீடியோ அடுத்து என்ன ஆயிருக்கு தெரியுமா? இதை வெளியில் வராமல் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ போய் சர்வீஸ் பண்ணு 4 வாரம். அத்தோட ஒன்று விட்டுடுறேன். போகலைன்னா, இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, போகலைன்னா உன்னை மாதிரி இன்னொரு பொண்ணை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நடக்குது சமூகத்தில், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்க தான் பொள்ளாச்சி. இதனுடைய பெரிய வளர்ச்சி தான் பொள்ளாச்சி. ஆனால் பொள்ளாச்சி இன்னைக்கு எல்லா ஊருக்கும் வந்துகிட்டு இருக்குங்கிறத அருமை மாணவிகளாகிய நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். உங்களுக்கு காதல் உண்மையாக இருந்தால் அது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் காத்திருக்கும். அப்படி காத்திருக்காத காதல் இன்றே காற்றோடு போகட்டும் என்று கொஞ்சம் விழிப்போடு இருங்க. இந்த விழிப்புணர்வை தான் இந்த இயக்கம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி மேடையிலும் நீங்க கேட்க முடியாது. ஒருத்தர் தப்பா பேசிட்டாரா,
அந்த பேச்சு என்ன பொருள், அது எதுக்காக பேசினது, அதெல்லாம் அப்புறம். இல்லைங்க இதை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சொல்ல முடியும், வேறு கட்சியில் சொல்ல முடியாது. காஷ்மீரில் ஒரு சின்ன குழந்தை, 7 வயது பெண் குழந்தை, அந்த குழந்தைய சாக்லேட் கொடுத்து ஒரு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பல நாட்கள் பல பேர் 7 வயசு குழந்தைய கோயிலில் வச்சு அந்த குழந்தைய நாசம் பண்ணி கொலை பண்ணி, கொலைன்னா சாதாரண கொலை அல்ல தங்கைகளே, புரிஞ்சுக்கணும், சாதாரண கொலை அல்ல. அந்த குழந்தையுடைய எலும்பெல்லாம் நசுக்கி இருக்காங்க. அந்த குழந்தையோட உடம்பை இப்படி தூக்கும் போது ஒரு துணி மாதிரி இருந்துச்சு அந்த உடம்பு, ஏன்னா எலும்பே இல்லை. 7 வயசு குழந்தை. இந்த கொலை கொடூரம். அதை விட கொடூரம் என்னன்னா, அந்த குற்றத்தை செய்தவர்கள் எல்லாம் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்காரங்க. அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஊரில் ஒரு போராட்டம். கைது பண்ணவங்களுக்கு வக்கீல் வச்சு அவங்கள ஜாமீனில் எடுக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்களும் அந்த கட்சிக்காரங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, செய்தித்தாளில் போய் படித்து பாருங்க. ஜாமீனில் வந்த அந்த கொலை குற்றவாளிகள், அந்த வக்கீல்கள் எல்லாருக்கும் மாலை போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த நாட்டில் ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி தேசபக்தின்னு பேசுது. குஜராத்தில் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை, உங்கள் எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்லப்பா, எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் தானே, கூகுள் இருக்கா, கூகுளில் எல்லாம் தேடலாமா, இதெல்லாம் கிடைக்குமா, தேடலாம் தானே. பில்கிஸ் பானு கேஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த பெரிய கலவரம், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு 10 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த பெண் வயிற்றுல குழந்தை போச்சு. அந்த பெண்ணை பல பேர் கூட்டு வன்முறை செய்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அவங்க அம்மா பக்கத்தில் அவங்கள கொண்டுட்டாங்க. அவங்க குழந்தை, பெண் குழந்தை 3 வயசு, அந்த குழந்தை கத்தி அழுவுது. அம்மா எல்லாரையும் கொல்றாங்க. தாத்தா இல்லை, மாமா இல்லை, செத்து போயிட்டார், இந்த அடி. பாட்டியை கொல்றாங்க, பாட்டியை பலாத்காரம் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு இது நடக்குது. இதெல்லாம் பார்க்குற அந்த 3 வயசு பெண் குழந்தை கதறி அழுகுது. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அந்த குழந்தையோட 2 காலையும் பிடிச்சி ஓங்கி தரையில் அடித்து சாதிக்கிறான். இப்படிப்பட்ட கொலை நடந்தது கூட குற்றம், பெருங்குற்றம். ஆனால் இந்த குற்றவாளிகள் 14 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னா 11 ஆண்டு முடிஞ்ச உடனே அவர்கள் நன்னடத்தையின் பெயரால் விடுதலை செய்யப்பட்டார்கள். எங்க? குஜராத்தில். ஏன் நன்னடத்தை விடுதலைன்னு சொன்னா, இவர்கள் அனைவரும் ஜாதியில் பிராமணர்கள். எப்பேற்பட்ட குற்றத்தை செஞ்சவங்க? உங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் வரும், நாங்கள்லாம் ரொம்ப சாது மாதிரி, நாங்கள்லாம் ரொம்ப பசு மாதிரி. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த குற்றவாளிகள். அந்த ஜாதியை சொல்லி அவங்கள 11 வருஷத்தில் விடுதலை செஞ்சு அந்த அரசு உத்தரவு போட்டது. உச்ச நீதிமன்றம் அதை தடுத்து அத்தனை பேரையும் ராஸ்கல்ஸ் உள்ள போங்க அப்படின்னு திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பியது. இந்த கட்சி தான் நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டில்? படிக்க வருகிற பெண்களுக்கு பஸ் காசு கூட செலவு, அதனால இலவச பேருந்து. இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் புலம்புறாரு, அம்மா ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாங்க, எங்கள் பொழப்பு இன்னைக்கு கஷ்டப்படுது. உண்மைதான். ஆனால் அந்த காசு கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை. ஆகையினால நீ இலவசமாக படி, அரசு கல்லூரியில் கட்டணம் இல்லை, படித்தா உனக்கு 1000 ரூபாய், அதுக்கு மேலே வெளிநாடு போகலாம், நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு தோழி விடுதி, இவ்வளவு கொடுத்து பெண்களை பாதுகாக்கிற நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லாரும் சரியாக இருக்கிறது இல்லை. அதனுடைய உதாரணம் தான்
இன்னைக்கு வளர்ந்து வருகிற மூட நம்பிக்கை. நம்ம முன்னோரெல்லாம் முட்டாள் இல்லைன்னு ஒரு கூட்டம் சுத்துது நாட்டில். அவங்க மாதிரி முட்டாள் யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். முன்னோரெல்லாம் அறிவாளி தான். ஆனால் முன்னோர் சொன்னதை அப்படியே இன்னைக்கு செய்வேங்கிறவங்க அறிவாளி கிடையாது. அன்னைக்கு எதுக்கு ஒரு பெண்ணை தனியாக உட்கார வச்சாங்க? அன்னைக்கு ஏன் இதை சொன்னாங்க? அதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து தேர்வு எழுதுகிற ஒரு பெண் குழந்தைய நீ வந்து மாதவிலக்காயிட்ட, வயசுக்கு வந்துட்ட அப்படின்னு வெளியில் உட்கார வைக்கிறதுன்னா, இதை உடனடியாக பத்திரிக்கை போடுது, சோஷியல் மீடியா போடுது, அது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம, அந்த குழந்தை தனியாக இல்லை பாப்பா உங்களோட நாங்க இருக்கோன்னு ஒரு அமைச்சர் சொல்லணும்னு சொன்னா, அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணணும்னா, அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை. இது வந்து சாதாரண இல்லை, ஒரு தனிப்பட்ட அமைச்சருடைய நல் உள்ளம் மட்டும் கிடையாது. இந்த இயக்கத்தினுடைய கொள்கை அது, தத்துவம் அது. நீங்க மற்றவங்கள்ட்ட அதை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட தத்துவம், அப்படிப்பட்ட தலைமை, அப்படிப்பட்ட கொள்கை இவையெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது நாம் பாராட்ட வேண்டிய ஆட்சியாக இருக்கிறது. இதை செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர், இதற்கு தலைமை தாங்குகிற தளபதியாக அவர் இருப்பதால் அவரை நாம் பாராட்டுறோம். அன்புக்குரிய மாணவிகளே, நான் சொன்ன செய்திகளை உங்கள் கவனத்தில் வைங்க. திராவிட மாடல் தான் நம்மை படிக்க வைப்பது. திராவிட மாடல் தான் உங்களுடைய உடையை, உணவை, உணர்வை, உரிமையை பாதுகாப்பது. திராவிட மாடல் தான் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையை கொண்டது. இது உங்க மனசில் இருந்தால் வருங்காலத்தில் நீங்கள் வழக்கறிஞராகலாம், மருத்துவராகலாம், பேராசிரியராகலாம், தொழில் முனைவோராகலாம், ஏன் விண்வெளியில் இத்தனை நாள் இருந்து இறங்கி வந்த சுனிதா வில்லியம்ஸாக மாறலாம். எது உங்கள் கனவோ அதை அடைவதில் குறியாக இருங்கள். உங்களுடைய இலக்கை அடைய திராவிட மாடல் உங்களுக்கு பாதை அமைத்து கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு கயல்விழி செல்வராஜ் அவர்களே, தோழர் திரு அன்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திவ்யா அவர்களே, ஜெய நிர்மலா அவர்களே, சரண்யா அவர்களே, மேடையில் ரொம்ப அழகாக பேசின நம்ம இளம் பேச்சாளர் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பேச கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள், நம்ம நோட் பண்ண பாயிண்ட் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ இது இல்லாமல் புதுசாக நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி. இதில் வேற 15 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷ ஃப்ளாஷ்பேக்கை எப்படி 15 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். முதலமைச்சராக நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்த சாதனைகள் 4 வருஷம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த தமிழக அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதை எப்படி 15 நிமிஷத்தில் முடிக்கிறது? நான் முடிஞ்ச அளவுக்கு 15 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக சாப்பிட்டா தப்பு இல்லை. அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மே 7ஆம் தேதி 2021 அன்ன தேதியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படிங்கிற ஒரே பஞ்ச் டைலாகால எதிர்கட்சிகளோட அடிவயத்தில் ஒரு பெரிய பஞ்ச் வச்சார் ஒருத்தர். உண்மையிலேயே அதை டிவியில் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கண் கலங்கினான்னு தெரியல. துர்கா அம்மா அங்கே கண் கலங்கினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். வீட்டில் நான் உட்காந்து அதை பார்க்கும்போது என்னை அறியாமல் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. ஏன்னா 10 வருஷத்தும் யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு யார் யாரையோ தலைவர் பதவியிலேருந்து தூக்கி செயல்படாதவங்கெல்லாம் செயல் தலைவராக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் செயல் தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தலைவராக மாறி எதிர்கட்சியாக ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழி நடத்தி
சிந்தாம செதறாம கொண்டு வந்து ஒரு தேர்தலில் ஒரு வெற்றியை பெற்று 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் மீது அன்னைக்கு வந்து அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதோட சேர்ந்து என்ன சொன்னாரு, எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்ந்து நான் உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். உண்மையிலேயே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்னைக்கு இல்லையே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கலைஞர் அவர்கள் நம்ம முதல்வர் பத்தி சொன்ன உழைப்பு 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஞாபகம் வந்தது. இந்த 4 வருஷத்துல அவர் எவ்வளவெல்லாம் உழைச்சிருக்காரு, எப்படியெல்லாம் உழைச்சிருக்காரு, எந்தெந்த இன்னல்களை கடந்து உழைச்சிருக்காரு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. வேறு ஒரு முதலமைச்சராக இத்தனை சாதனைகளை இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது வியப்பாக இருக்கு. ஒரு சங்கை கூட்டத்துக்கிட்ட சிக்கி சின்னாபினமான தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து உட்கார்றாரு. ஒரு பக்கம் கஜானா காலி, இன்னொரு பக்கம் தேர்தலில் கொடுத்த 550 வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமை, ஒரு பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு லாங் டேர்ம்ல அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகள்ல தமிழ்நாடை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் விஷன். இந்த மூணுத்தையும் சைமல்டேனியஸா செயல்படுத்தணும். நான் பொருளாதாரத்தை முதல்ல இம்ப்ரூவ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் செய்வேன், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் விஷனை யோசிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மூணுத்தையும் சைமல்டேனியஸா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அப்போ எவ்வளவு அழகா ஒரு தலைவருக்கு உண்டான குணம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான பதவியில உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு அடுத்த கட்ட அந்த இளைய தலைமுறையை எவ்வளவு அழகா பொறுப்புகளை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். கல்வி அப்படிங்கிறது ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த சமூகம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கல்வித்துறை, ஒரு முக்கியமான கல்வித்துறைக்கு ஒரு யங், ஒரு டைனமிக் லீடர், புதிய ஒரு சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு லீடரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இப்படி எத்தனையோ துறைகள் நாம சொல்லிட்டு போலாம். ஆனா 3 முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். கல்வித்துறை, குழந்தைகளுக்கான, மாணவர்களுக்கான எதிர்காலம், இது ஒரு பக்கம். எத்தனையோ விஷயங்களை வந்து, திட்டங்களை வந்து அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. அதை பத்தியெல்லாம் அவங்க விரிவா பேசிட்டாங்க. என்னை கவர்ந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். கொரோனாவுடைய உச்சக்கட்ட செகண்ட் வேவோட உச்சத்துல வந்து ஆட்சியில உட்கார்றாரு. கஜானா காலியாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. அன்னைக்கு அதை செய்யலைன்னா கூட பெருசா விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனா அதை செஞ்சாரு. ஒரு முதலமைச்சர் கொரோனானால நம்ம பக்கத்துல போறதுக்கே பயப்படுவாங்க. அன்னைக்கு வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு தெரியாது, ஆக்சிஜன் கிடையாது, மருந்துகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாஸ்க் அதெல்லாம் போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போறாருங்க ஒரு முதலமைச்சர். வேற எந்த மாநில முதலமைச்சரோ பிரதமரோ கூட அதை செய்யலைங்க, நம்ம முதலமைச்சர் செஞ்சாரு. அப்ப எவ்வளவு தூரம் மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அக்கறை இருந்தாதானே தன் உயிரை கூட பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தாட் வந்து வரும். இன்னைக்குதான் அவரை எல்லாரும் அன்போட அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா கொரோனா காலகட்டத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து வந்து எத்தனை குழந்தைங்க வந்து அனாதை அடைந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வங்கியில வந்து 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி அவங்க விடுதியில தங்க கூட செய்யறது, அவங்களுடைய கல்வியுடைய செலவு எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாருங்க. அன்னைக்கு அத்தனை குழந்தைங்களை தத்தெடுத்தாருல, அன்னைக்கே அவர் எல்லாருக்குமே அப்பா ஆயிட்டாருங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். ஒரு எக்கனாமிக் அட்வைசரி போர்டு ஒன்று போடுறாரு. நல்ல சிறந்த பொருளாதாரம் தெரிந்த மேதைகளை கொண்டு வந்து ஒரு அட்வைசரி போர்டில் ஒன்று போடுறாரு. என்னுடைய இலக்கு 2030 1 ட்ரில்லியன் எக்கானமியை நான் ரீச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், உங்க அட்வைஸை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அட்வைஸ் பண்றாங்க, அது பிரகாரம் நடக்கிறாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையை எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடை இந்தியாவின் சைனா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தற்சார்பை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும், சிறு குறு தொழில்கள் ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 32 லட்சம் பேருக்கு இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
தொழில் மாநாடுகள் நடத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 MOUs வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரம் செய்தி வருது, வரலாற்றில் இல்லாத 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இல்லாத சாதனை, பொருளாதார வளர்ச்சியில 9.69% தமிழ்நாடு சாதிச்சிருக்கு. இதுவரைக்கும் வேற எந்த மாநிலமும் இந்த சாதனையை செய்ததில்லை. முதல் முறையாக திராவிட மாடல் ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில இந்த சாதனையை நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவுடைய சைனா அப்படின்னு சொல்றதுல இன்னொரு சின்ன விஷயமும் அடங்கியிருக்கு. பொதுவா நம்ம விஸ்வகுருக்கு வந்து சைனாவை பார்த்தா கொஞ்சம் பயம், சைனா பேரையே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி தான் அவருக்கு தமிழ்நாடை பார்த்தாலும் பயம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை மறந்து கூட உச்சரிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லியில் இருக்கவர்கள் கூட ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கான திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டங்க. ஒரு மருத்துவரா நான் சொல்றேன், குழந்தைங்க காலையில பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போனா எப்படிங்க படிப்பு ஏறும்? உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு குழந்தை காலையில இந்த காஞ்ச போன ரொட்டியை உப்புல தொட்டு சாப்பிடுதுங்க அந்த குழந்தை. அதை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வருது. இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில அவங்க வச்சுட்டு அவங்க தான் நமக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை பற்றியும் மும்மொழி கொள்கையை பற்றியும் நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க காலையில சுட சுட 7 மணிக்கு நீங்க, நான் நேர்ல போய் பார்த்துருக்கேங்க, 7 மணி 7:30 மணிக்கு குழந்தைங்க வராங்கன்னா அவங்க சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த கேர்டேக்கர்ஸும் ஆசிரியர்களும் ஊட்டி விடுறாங்க, குழந்தைங்களுக்கு சூடா இருக்கும்னு கையை எடுத்து ஊட்டி விடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, பரவாயில்ல, நாம வந்து காலையில ஒரு 3 நாள் வேலை திட்டத்துக்கு போறோம், இல்ல நாம காலையில சீக்கிரம் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு சமைக்க முடியாது. நாள் பூரா யோசிச்சுட்டே இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஐயோ குழந்தை சாப்பிட்டதோ இல்லையோ, வெறும் வயிற்றோட போயிருக்கேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த கவலையை போக்கக்கூடிய அந்த தாய்மை உள்ளம் இருக்குல்ல, இது போன்ற பாலிசிஸ் எல்லாம் எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டத்தை கனடால நடைமுறைப்படுத்திருக்காங்க, யூகேல நடைமுறைப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்களை மற்ற மாநிலங்கள் தான் காப்பி அடிக்குதுன்னு இல்லை, வெளிநாடுகள்லயும் இதை வந்து பேசுறாங்க, இதை பத்தி எழுதுறாங்க, நியூயார்க் டைம்ஸ்ல எழுதுறாங்க, வாஷிங்டன் போஸ்ட்ல எழுதுறாங்க, அவங்க அதை பின்பற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டம் இந்த காலை உணவு திட்டம். அதே மாதிரி பெண்களுக்கான எவ்வளவோ ஸ்கீம்ஸ் அவர் சொன்னார். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அரசு வேலைகளில் 40% இடஒதுக்கீடு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் இன்னைக்கு எத்தனை பெண்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. பெண்கள் கையில் அதிகாரம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கான்பிடென்டான ஆனால மட்டும்தாங்க முடியும். அது இன்னைக்கு பெண்களை சரிக்கு சமமாக கொண்டு இந்த மேயரா, தமிழ்நாடு சென்னை மேயரா இன்னைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பிரியா என்பவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவங்க வந்து உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, உங்க நடுவில் உட்கார்ந்தாங்கன்னா உங்களில் ஒருவர் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு தலைவரா ஒரு அடுத்த தலைமுறையை அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி எத்தனையோ துறைகள்ல எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். பெண்களை இன்னைக்கு ஒரு எக்கனாமிக்கலி ஒரு இண்டிபெண்ட் ஒரு செக்மெண்டா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு உயர்கல்வியில அதிகமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கோம். நாம அதிகமா PhD பண்ணக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை, இதெல்லாம் ஒரு நாள்ல சாதிக்க முடியாது. அப்போ இது போன்ற திட்டங்களை ஒரு பக்கம் தீட்டும் பொழுது இதற்கான நிதி ஆதாரத்தையும் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா செஞ்சுட்டு இருக்கிறார். இது இல்லாம ஒரு லாங் டர்ம் விஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை அடுத்த தேர்தல் வரைக்கும் மக்களை திருப்திப்படுத்தினா பத்தாது, இன்னும் 10-20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு மனசுல வச்சிருக்கிறார்ல, அந்த கனவுக்காக இன்னைக்கு உழைக்கிறார். அவங்க சொல்றாங்க ஒரு நாள் பூரா உழைக்கிறாரு, 22 மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்கள் அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அவங்களுடைய சாதனைகளை என்னைக்குமே வந்து மேடையில பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய திறனும் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய முதல்வர். சில நேரங்களில் எனக்கே வந்து ரொம்ப இமோஷனலாக இருக்கும்.
சோஷியல் மீடியாவில் நம்ம தொடர்ந்து தினம் தான் சங்கிகளை திட்டிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தினம் ஒரு 100 சங்கி வந்து நம்மளை திட்டலைன்னா ஐயோ இன்னைக்கு நம்ம ஏதோ நல்லது பண்ணல போட்டிருக்கு அப்படின்னு தோணும். அதனால தினம் என்னுடைய கோட்டா தினம் அட்லீஸ்ட் ஒரு 100 சங்கியாவது வந்து நம்மளை திட்டிட்டு போகணும். ஆனா இவர் பாருங்க, கோபமே வரலைங்க. நான் சில நேரங்களில் யோசிப்பேன், திமுகவை சேர்ந்தவர்களை சமூக வலைதளத்தில் திமுகவுக்காக களமாடக்கூடியவர்களே, அந்த பழைய திமுக எங்க போச்சுன்னு தெரியல, இந்த நாகரிக அரசியல்லாம் வேலைக்கு ஆகாது, பழைய திமுக வரணும், ஏன் முதல்வர் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசுவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், ஏன் இவருக்கு கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான் ஞாபகம் வரும். என்னைக்குமே வந்து வன்முறையோ இல்லை ஒரு கடுமையான சொற்களோ வந்து என்னைக்குமே எதையுமே நமக்கு பெற்றுக் கொடுக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அரசு வழி சோசியலிசத்தை என்னைக்கு நம்ம கையில் எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான நிரந்தரமான ஒரு தீர்க்கமான ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தானே சாதிச்சிருக்காரு. ஆளுநர் எவ்வளவுலாம் குடைச்சம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு, 10 மசோதாக்கள் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு 10 மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இதுல முன்னாள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா, மீன்வளத்துறை கல்லூரிக்கு வந்து அம்மா ஜெயலலிதா அவங்களுடைய பேரை வைக்கணும் அப்படிங்கிற மசோதாவும் அடக்கம். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆளுநருக்கு எந்த அளவுக்கு மறைமுகமா இந்த அடிமை கூட்டம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீட் தேர்வுக்கு எதிரான இந்த மசோதா, இந்த 10 மசோதா இதெல்லாம் வந்து நிறைவேற்றி அனுப்புறாங்க ஆளுநர்கிட்ட. ஆளுநர் அதை வந்து உட்கார்ந்துட்டு அது மேல உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, திருப்பியும் அனுப்ப மாட்டேங்கிறாரு, குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அக்டோபர் 2023 கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 10ஆம் தேதி நவம்பர் அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் கடுமையான கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிக்குது. இப்படி நீங்க பண்றது வந்து ஜனநாயகத்துக்கு முரணானது, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. உடனே ஆளுநர் சாமர்த்தியமா என்ன பண்றாரு, 16ஆம் தேதி நவம்பர் இந்த மசோதாக்களை திருப்பி அனுப்புறாரு. உடனே 18ஆம் தேதி நவம்பர் 18ஆம் தேதி சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுகிறார். அந்த சட்டமன்ற கூட்டத்தில் மீண்டும் இந்த 10 மசோதாவை அடுத்த ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்ல வரதுக்குள்ள நாம நிறைவேற்றி அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து என்ன தெரியுமா சொல்றாரு, அதான் நிறைவேற்றப்பட்ட மசோதா தானே, கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குல்ல, ஏன் அவசரப்படுறீங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நல்ல தீர்ப்பு வரும், இப்போ அவசரமா இதை திரும்ப நிறைவேற்றுவதற்கான தேவை என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா எழுந்து சொல்றாரு, இல்லைங்க அப்படி கிடையாது, இப்ப இதை திருப்பி அனுப்பிட்டாரு, இதை நாம மறுபடியும் நிறைவேற்றி திரும்ப ஆளுநருக்கு அமிச்சாதான் நாம அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். இல்லைன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க, அதான் மசோதாவை நாங்க திருப்பி அனுப்பிட்டோமேன்னு சொல்லுவாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டும் அதான் அவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேஸை மூடிடுவாங்க. அதனால இந்த 10 மசோதாக்களையும் திரும்ப நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த 10 மசோதாக்கள் தான் இன்னைக்கு ஆளுநருடைய ஒப்புதலும் தேவையில்லை, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைவேற்றப்பட்டு சட்டமா மாறிட்டு. அப்போ எந்த அளவுக்கு மறைமுகமாக இந்த கூட்டம் அங்க ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கும் உதவி பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு, எத்தனையோ சாதனைகளை சோதனைகளுக்கு இடையே இன்னைக்கு நீங்க என்ன பாராமீட்டர் எடுத்துக்கோங்க, கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், மனித வள குறியீடுகளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், கிளைமேட், இது போன்ற எந்த குறியீடு நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயும் தமிழ்நாடு டாப் 3 பொசிஷன்ல இருக்கு. அதற்கு காரணம் இந்த 4 வருஷம் உழைப்பு, சமரசம், எந்த கொள்கையிலும் சமரசம் இல்லை. இன்னைக்கு நாம என்ன பேசுறோமோ அதை இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க. வந்து ஆட்சியில உட்கார்ந்தோடனே நீட்டுக்கு எதிராக எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கும் வந்து கடிதம் எழுதினார்ல, அப்ப அவங்க அதெல்லாம் பெரிய சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு நீட்ல இவ்வளோ முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு தெரியும் போதுதான் அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுது.
அப்ப எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு, மாணவர்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு சிதைக்குது அப்படிங்கறத அவர் யோசிச்சிருந்தா அன்னைக்கே எல்லாருக்கும் லெட்டர் எழுதியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாரு, தொகுதி மறுவரையை பற்றி பேசுறாரு. இப்ப என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? திமுக திசை திருப்பது அப்படின்னு சொல்றாங்க. திசை திருப்பறதுக்காக பேசல, இது நடைமுறைக்கு வரப்போகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு நேர்மை இருந்ததுன்னா டீலிமிட்டேஷனை நாங்க இப்படிதான் பண்ண போறோம், இந்த அடிப்படையில பண்ண போறோம், இந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து தானே இதை முன்னெச்சரிக்கையா நம்ம கையில் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு தமிழகத்துக்கு நியாயமாக வர வேண்டிய நிதி ஆதாரத்தை கொடுக்காமல் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசு கிட்டதான் தன்னுடைய சொந்த நிதி ஆதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கட்சியே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறார் ஒருத்தர். நேற்று அழகா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரு. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அமித்ஷா சொல்றத ரொம்ப தெளிவா கவனிங்க. 2 விஷயம் சொன்னாரு. எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, ஆட்சிக்கு வந்தா அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேர்ல எத்தனை மாநிலங்களை எத்தனை கட்சிகளை அந்த மாநிலத்துடைய மக்களை ஒண்ணுமில்லாம பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கோவா, எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு நேற்று மேடை போட்டு கான்பிடென்டா சொல்லிட்டு போறாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனா மண்டைய ஆட்டுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நேற்று அப்படித்தானே மேடையில் இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. இதைத்தான் அடுத்த 5 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்தாங்க, 2 எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. வரும்பொழுது என்னன்னா ஐயோ அந்த பேட்சா அவ்வளவுதான் உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு, சிங்கம், கர்நாடகா சிங்கம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தர் லூசு மாதிரி அவரே தன்னை சாட்டையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் நல்லா சாட்டை எழுதி கொடுத்துருக்கு. இப்ப இன்னொருத்தரை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. மேடைக்கு மேடை பஞ்ச் டயலாக் பேசுறாரு, மேடைக்கு மேடை அறிக்கை விடுறாரு, வெளியிலேயே வரமாட்டாரு. அந்த கேட்டை தாண்டி வெளியில வரமாட்டாரு. கொள்கை தலைவருக்கு கூட வீட்டிலேயே வச்சு தான் மாலை போடுவார். வெளியில தாண்டி மக்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு திறனே இல்லாத ஒருத்தர் அடுத்த சீமா வந்து உட்காருங்கன்னு பேசுறாரு. எவ்வளவு பெரிய மழை, எவ்வளவு பெரிய பேரிடர், இதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது இரவு பகலாக நைட்டு 2 மணிக்கு டிவி ஆன் பண்ணா அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. மழையில வந்து போய் அங்க சுட சுட அங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல, அதை போய் டேஸ்ட் பண்ணியா. இன்னைக்கு எத்தனையோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க. வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, இப்படிப்பட்ட வாரிசு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 8 அடி பாஞ்சார்னா இவர் 24 அடி பாயிறார். எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்த ஒரு தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு இந்த 4 வருஷத்தை கொண்டு வந்து ஒரு முன்னணி மாநிலமா நிறுத்தி இருக்கிறார்னா அதற்கு அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னால எத்தனை உழைப்பு இருந்திருக்கும், எத்தனை பேருடைய அந்த ஒரு ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும். எந்த இடத்துலையுமே கொள்கைக்கு சமரசம் பண்ணாம, எந்த இடத்துலையுமே சங்கிகளுக்கு எதுவுமே வந்து அடிப்படையாம, எதையுமே விட்டு கொடுக்காம, மாநில உரிமைகளாகட்டும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப தெளிவா, ரொம்ப பிராங்கா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பேசக்கூடிய ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த பேரை வந்து திரும்ப திரும்ப சொல்லணும்னு தோணுங்க. உண்மையிலேயே அவ்வளோ தெம்பு, நமக்கே அவ்வளோ ஒரு கெத்தா இருக்குல்ல இந்த பேரை சொல்லும் போது. இதுதாங்க அன்னைக்கு மே 7, 2021 அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார்ல, இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளவோ பேர் ரியாக்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மம்தா பானர்ஜி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி வந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் எதிரி கட்சிகளை சேர்ந்தவர்களை மரியாதை குறைவா ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா? கருத்தியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கிறாரு. அதை எதிர்கொள்ள உங்களுக்கு திராணி இல்லை, அதுக்கே பயப்படுறாங்க. இல்லாத அவதூறுகளை எல்லாம் இன்னைக்கு தினம் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. 4 வருஷம் கடந்து வந்துட்டோம்.
இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல தான் பல முறை தாக்குதல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை அச்சுறுத்தக்கூடிய அந்த வேலைகளை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி தொடர்ந்து பொய்கள், அவதூறுகள் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் பல பொய்கள் ஃபார்வர்டாக வரும். அக்கா சொன்ன மாதிரி அவங்க வேற விஷயங்களை சொன்னாங்க. பட் இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். எத்தனையோ விஷயங்கள் வரும். லேர்ன் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அனுப்புவாங்க. சங்கி ஒரு விஷயத்தை அனுப்புறான்னா அதில் உண்மை இருக்காது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு, ஈஸியாக போய் ஃபேக்ட் செக் பண்ண முடியும். இந்த 1 வருஷத்துல நாம ரொம்ப கவனமாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்மளை கையை பிடிச்சி நம்மளுடைய அப்பா நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா இன்னும் எத்தனையோ இலக்குகளை, எத்தனையோ மைல் ஸ்டோன்ஸை நம்ம கடந்து வெற்றி இலக்கை தொட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கான இன்னொரு நீண்ட நெடுந்தூர பயணம் இருக்கு. அந்த பயணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அவருக்கு சப்போர்ட்டா நிற்கணும். அதுதான் நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பர்த்டே கிஃப்டா நான் நினைக்கிறேன். ஒரு சிறந்த பிறந்த நாள் பரிசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு நம்ம கொடுக்கணும்னா அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை பிரகாரம், அவர் ஏற்றுக்கொண்ட அந்த பாலிசிஸ் பிரகாரம் அவர் கூட நாம் நின்று அவருக்கு கை கொடுத்து, அவருக்கு பலம் கொடுத்து தொடர்ந்து அவர் பின்னால் நிற்கணும். அவர் பின்னால் ஒரு அமைப்பாய் நம்ம திரளணும். தமிழகத்துடைய உரிமைகளை, உணர்வுகளை என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்தோம்ல, அது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையாக அது மாறணும். ஒவ்வொரு தருணமும் அதை உணர்வு ரீதியாக நீங்கள் அனுபவித்து அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாதனைகள் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ ரெக்கார்ட்ஸை தமிழ்நாடால் பிரேக் பண்ண முடியும். அதற்கான ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் காட்டக்கூடிய வழியில் நடப்பது தான். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதை செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம், சத்தமா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.